Hi friends, Anbin Ulagam, Anbin நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலி ராம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பொட்டேட்டோ சீஸி பிரெட் தான் பார்க்க போறோம். பிரெட் தான், அதுவும் வந்து அவன் இல்லாம ஃப்ரைங் பேன்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எக் கிடையாது, ஈஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் எப்போதும் யூஸ் பண்ற பொருளை வச்சு தான் பண்ண போறோம். இப்போ வந்து இது பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான் இதை வந்து இப்போயே கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே போய் வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ கட் பண்ணும் போதே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், சவுண்டு வந்து நல்லா வரும். உங்ககிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டரால ஈஸியாக நறுக்கலாம். பாருங்க, இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் பீஸு. உள்ளேயே வந்து அந்த சீஸ் தெரியும் பாருங்கள். ஸோ நான் இப்போ எப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், சீஸியாக இருக்குல்ல, பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம், அதுவும் ஈஸி. நீங்கள் வந்து டோ மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். வித்தின் 10 மினிட்ஸில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீஸி பொட்டேட்டோ பிரெட் தோ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 1 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரோ இல்லை நெய்யோ வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தோக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பால் எடுத்துக்கணும். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நல்லா வந்து ஒரு தட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி எல்லாமே அந்த உப்பும் அந்த நெய்யும் வந்து எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இந்த பாலை ஊற்றி நம்ம வந்து ஒரு தோ மாதிரி ரெடி பண்ண போகிறோம். சப்பாத்திலாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம வச்சுருந்த பவுலில் வந்து எதுவுமே ஒட்டல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சி இதை வந்து ஒரு துணி போட்டு இல்லை ஒரு கிளிங் ராப் வச்சு மூடி 1 ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ அது ரெஃப்ரிஜரேட் ஆகட்டும். 1 ஹவர் கழித்து நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பிக்கும் போது தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ ஆனால் வந்து அதே அளவு சாஃப்டாக இருக்கணும். ஸோ இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம பீஸாக்கெலாம் தோசை செய்வோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தொட்டால் அப்படியே சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 ஹவர் கழிச்சு நம்ம செய்யலாம். இப்போ இந்த தோக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ தான். ஸோ இங்கே வந்து நான் ஒரு பெரிய பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ணி இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். நான் குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கல. அதனால் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிள், வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக பண்ணலாம். ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று, இந்த பிரெட் வந்து நம்ம ஃப்ரைங் பேனில் தான் பண்ண போகிறோம். ஸோ அவன் இல்லை அப்படின்லாம் நம்ம வந்து கஷ்டப்படவே வேணாம். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட என்ன மயோனைஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கில் வந்து எது சேர்க்கலாங்கிறது வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். பட் ஆனால் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மயோனைஸ் மட்டுமே போதும். இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். பட் உங்ககிட்ட ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்து இன்றைக்கி இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் மட்டும்தான் சேர்க்குறேன். பீஸா மிக்ஸில் இருக்கும்ல, அந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் மட்டும்தான் சேர்த்துட்ருக்கேன். இதுவும் வந்து என் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். பட் இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மயோனைஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். உங்ககிட்ட ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இருந்தால் அதையும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காரம் தேவைப்படும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இதில் வந்து கார்லிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கார்லிக் பவுடர்லாம் போடணும்னு இல்லை, இல்லாதவங்க வந்து வெறும் மயோனைஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். கார்லிக் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுபோல் ஆனியன் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
ஸோ இதை நான் சேர்க்க வேணான்னு விட்டுட்டேன். பட் அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் ராம் தான் சொன்னாங்க இதையும் சேரு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அதனால் வந்து இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர்லாம் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பட் நான் குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால வேணாம் அப்படின்னு நினச்சேன். சரி அவங்க சேர்க்க சொன்னாங்களேன்னு அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா வந்து பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து வெறும் மயோனைஸ் மட்டும்தான் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் மயோனைஸ் மட்டும் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு 1 hour ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டோ வந்து நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் மாவு எடுத்தேன். ஸோ அது 2 தான் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்குல்ல. ஸோ சப்பாத்தி வைக்கிற கட்டையில் வச்சு நம்ம வந்து தேய்ச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கட்டை பெருசுக்கு நான் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸி. அதே போல் எந்த கிட்ஸுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கிட்ஸுன்னு கூட இல்லை, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்ககிட்ட சீஸ் இல்லை அப்படின்னா கூட சீஸ் கூட போடாமல் இந்த ஸ்டெப்போட மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் சீஸ் இருக்கிறதுனால நான் சீஸும் போடுறேன். இது வந்து சீஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் சீஸ் எப்பயாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த லைட்டாக இந்த கார்னரில் மட்டும் இது பண்ணாதீங்க, ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ வந்து சீஸ் திருவிக்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பீஸா சீஸ் இருக்கும்ல அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து நல்லா இப்படி திருவி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஸ்ப்ரெட்டு தடவின எல்லா இடத்துலையுமே சீஸை வந்து துருவி போட்டுட்டேன். நீங்கள் எவ்வளோ சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி மடக்கி மடக்கி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஃபுல்லாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி வச்சுட்டு ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காதீங்க. லைட்டாக ஜென்டிலாக வந்து இப்படி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டஃபிங்லாம் வந்து ஒரு மாதிரி இதுவாகிடும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்படி ஜென்டிலாக ரொம்ப இது பண்ணாமல் பாருங்கள். நல்லா அந்த ஊறினதுனால இப்பயே நமக்கு அந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். ஸோ அதனால தான் சொன்னேன் ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்பயே இது வந்து ப்ரெட்டு மாதிரி நல்லா பஃப்னு இருக்குது. ஸோ இப்படி லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து வெளியில் வராது. ஸோ அதே நேரத்தில் நம்ம வந்து ஸ்ப்ரெட்டு வந்து எல்லா இடத்துக்குமே ஈவனாக இருக்கும். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரைங் பேனில் வைக்க போகிறோம். அது வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் இது ப்ரெட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே இருக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஈஸியாக அவன் இல்லாதவங்களும் வீட்டில் ப்ரெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேனில் வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆட் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக அந்த ஃப்ரைங் பேன் ஃபுல்லாக. ஸோ நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ப்ரெட்டுக்கு. ஸோ அதனால தான் நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல தேய்ச்சி வச்சுருக்க அந்த ப்ரெட் அப்படியே இதில் வச்சுருங்க. ஸோ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இதை வச்சுட்டு இதுலேயும் வந்து மேலே வந்து நம்ம வந்து கீயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கார்னர்ஸ்லேயும் நல்லா படுற மாதிரி வச்சுட்டு ஸோ இப்போ பாருங்கள் இப்போவே அது வந்து பபிளாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ஒரு 2 minutes இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து திருப்பி பார்த்துட்டு அந்த சைடு வந்து நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சுன்னா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பஃப் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பரட்டி போட்டுட்டேன். 2 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்ததும் போதும். ஸோ இப்போ திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் நமக்கு வந்து சூப்பரான சீஸி பொட்டேட்டோ பிரெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இன்னும் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 சைடுமே வந்து இந்த கலர் வந்துடுச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பிளேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த சவுண்டு உங்களுக்கே கேட்கும். பாருங்க, நான் அந்த மாதிரி பீஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. சீஸியாக அப்படியே செம்மையாக இருக்கும். சூடாக இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. ஸோ எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்க. சூடாக இருக்குது, நல்லா ஃபுல்லாக இது பண்ண முடியல. எப்படி பார்க்கவே உள்ளே பாருங்க எவ்வளோ சீஸியாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ ஈஸியாக இதுவும் பண்ணிடலாம். ஸோ சீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இப்படி பண்ணி கொடுத்தா வந்து எந்த குட்டீஸுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ வெளியில் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சீஸி பொட்டேட்டோ பிரெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் எங்கள் கூட எப்போதுமே கனெக்டில் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டேஸ்டியான ரெசிபியில் சந்திப்போம். பாய் பாய்.